ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ் ஆந்திர பிரதேஷ் வந்தாச்சு. ஸோ ஹார்ஸ்லி ஹில்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராக்கி ஹில் ஸ்டேஷன். பயங்கர விண்டியாக ப்ரீஸியாக இருந்தது. கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இந்த ஆகஸ்ட் 15th 2026 இண்டிபெண்டன்ஸ் டேவை நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸில் தான் இருக்கணுன்றது வந்து எழுதப்பட்டிருந்தது போல இருக்குது. ஸோ நாங்கள் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப வெல் லேய்டு க்ளீனாக இருந்தது. நாங்கள் விஎஸ்என்ஆர் விண்ட்வே இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணோம். ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்க இந்த ரெசார்ட்டில் நாங்கள் இருந்தோம். இங்கே தெரியிற இந்த கல் தான் லாஸ்ட் வியூ. எனக்கு தெரிஞ்சு அந்த கல்லுக்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டாக பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குது. ஸோ அது வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணி நடந்து மெதுவாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து இந்த வியூ சினிக் பியூட்டியை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம், ரிலாக்ஸாக இருந்தோம். ஸோ மைண்ட் ரொம்ப காமிங்காகவும் இருந்தது. காற்று வந்து தான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரீஸ் அப்படி ஒரு ப்ரீஸ், ஆளையே தள்ளுற அளவுக்கு ப்ரீஸ் இருந்தது. இது அந்த விஎஸ்என்ஆர் விண்ட்வேல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வுட் ஹவுசஸ்லாம் இருக்குது, பட் நாங்கள் வுட் ஹவுஸ் சூஸ் பண்ணல. நாங்கள் எங்களோட ரெகுலர் ரூம் டைப் ஆஃப் ரிசார்ட்டில் இருக்கிற ரூம் தான் ஒன்று சூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரைஸ் அண்டு சன்செட் இது ரெண்டையுமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மார்னிங் வந்து நாங்கள் சன்ரைஸ் பார்க்க வரும்போது ஃபாக் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருந்தது. அங்கேயே ஹோட்டல்லே சொல்லியிருந்தாங்க பயங்கர ஃபாகியாக இருக்குங்க, சன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பி போய் அங்கேயே உட்காந்துருந்துட்டு காலையிலேயே வந்துட்டு நிறைய பிளேஸில் மேகி நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மேகி நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த வியூ பாயிண்ட்டில் உட்காந்துட்டோம் பேசாமல். அண்ட் இந்த சினிக் பியூட்டி ரொம்ப ரொம்ப மிஸ்மரைசிங்காக இருக்குது. ஹார்ஸ்லே ஹில்ஸு கண்டிப்பாக வந்து உங்கள் வெக்கேஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஐ ஹவ் எவர் சீன். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் விஎஸ்என்ஆரில் ஸ்டே பண்ணோம். ஹில்ஸ் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஆந்திர பிரதேஷ் போகிறோன்றதுனால நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் ப்ரீ புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே டேரெக்டாக வந்தாலே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹார்ஸ்லி நிறைய பேருக்கு தெரியலன்றது தான் பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நியர்பை ஹில் ஸ்டேஷன், ஜஸ்ட் 200 kilometers ஃப்ரம் சென்னை. டூ அண்ட் ஃப்ரோ 400 kilometersலேயே கவர் ஆகிடும் இந்த வியூ பாயிண்ட்டு. ஆகஸ்ட் மாதம் இவ்வளோ சில்லுன்னு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சம்மர் சென்னையில் பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஹார்ஸ்லேக்கு வந்து வீக்கெண்ட் அப்போ கிளம்பிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 days ஸ்டே நீங்கள் இருந்தாலே மைண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்பாட்டு. இந்த லொக்கேஷனை நீங்கள் கூகுளில் மட்டும் போட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க அந்த சினிக் பியூட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து நீங்கள் தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே நிறைய பேர் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. மார்னிங் சன்ரைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த வியூ பாயிண்டில். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் கைஸ். ஹார்ஸ்லேவை உங்கள் வெக்கேஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து ராணிப்பேட் டு சித்தூர்லேருந்து மதனப்பள்ளி அண்ட் மதனப்பள்ளி டு டேரக்ட்லி ஹார்ஸ்லே ஹில்ஸ். 8 ஹேர்பின் பென்ஸில் இருக்க இந்த ஹார்ஸ்லே ஹில்ஸு ஒரு மஸ்ட் வெக்கேஷன் பிளேஸ். ஸோ காம் அண்ட் செரீன் அண்ட் ரொம்ப அழகான பியூட்டியாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.